இந்த கிளாஸில் வந்து நம்ம டைமென்ஷன் ஆஃப் W1 + W2ல ஒன் மோர் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த கொஷின் வந்து கேட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா W1 W2ன்னு செப்பரேட்டாக 2 வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டைமென்ஷன் ஆஃப் W1 + W2ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு W1 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டைமென்ஷன் ஆஃப் W1 வந்து ஃபஸ்ட்டு கிவன் வெக்டர் எடுத்துக்கிறான். அண்ட் ஆல்சோ த கிவன் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா x1 + x2 + 2x3ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த x1ஓட வேல்யூ கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி எழுதுகிறோம். x1 = x2 + 2x3ன்னு இந்த ஈக்குவேஷனில் இந்த கோஆர்டினேட்டில் எழுதும்போது இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இதில் x2வை காமன் அவுட் பண்ணோம்னா this is one of the vector. அதே மாதிரி x3 வெளியே எடுத்தோம்னா this is one vector. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர் கிடைச்சிருக்கும். ஸோ இது வந்து 1, இது செகண்ட் ஒன். ஸோ இதோட டைமென்ஷன் வந்து நம்ம 2ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதே மாதிரி W2 எடுத்துக்கிட்டு அதுலேயும் they give one கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த x1 கொண்டு போய் இதில் ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு சேம் x2வையும் x3யும் வெளியே எடுத்தோம்னா we get 2 linearly independent vectors கிடைக்கும். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா டைமென்ஷன் ஆஃப் W2 வந்து 2ன்னு சொல்லி நம்ம ஃபைனல் பண்ணுறோம். திஸ் இஸ் டைமென்ஷன் ஆஃப் W2. நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுறோம்னா டைமென்ஷன் ஆஃப் W1 இன்டர்செக்ஷன் W2 ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதில் 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். இந்த 2 ஈக்குவேஷன்ஸோட லெஃப்ட் சைடு வந்து ஈக்குவலாக இருக்கனால ரைட் சைடை நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். அப்படி ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு x2 = 0ன்னு கிடைக்கும். x2 வந்து 0ன்னு சொல்லி எபோ ஈக்குவேஷனில் கொண்டு ரீப்ளேஸ் பண்ணோம்னா we get one relation x1 = 2x3ன்னு கிடைக்கும். அப்போ இந்த x1க்கு பதிலாக 2x3ன்னு நம்ம இங்கே இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி எழுதுறோம். x2 வந்து 0, x3 அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ இதில் x3யை காமன் அவுட் பண்ணோம்னா நமக்கு 2, 0, 1ன்னு ஒரு சிங்கிள் வெக்டர் கிடைக்கும். ஸோ இதுதான் இதோட டைமென்ஷன் ஆஃப் W1 இன்டர்செக்ஷன் W2 வந்து 1. நமக்கு கொஷின் படி டைமென்ஷன் ஆஃப் W1 + W2 கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. W1 + W2 - W1 இன்டர்செக்ஷன் W2. இதில் டைமென்ஷன் ஆஃப் W1 வந்து 2, இதோட ஆன்சர் 2. அண்டு டைமென்ஷன் ஆஃப் W1 இன்டர்செக்ஷன் W2 வந்து 1. ஸோ 4 - 1, the answer வந்து 3. So the dimension of W1 plus W2 வந்து 3. So this is our question. நமக்கு தேவையான required answer என்ன? Answer வந்து 3.